ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இது என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ அண்ட் ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா ரைஸ் பீட் ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னா நார்மல் மிஷின் த்ரெட், ரைஸ் பீட், 3mm பீட், குந்தன் ஸ்டோன், நீடில் வந்து துலிப் நீடில் 14. நம்ம இந்த குந்தன் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு B7000 க்ளூ. இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து நீங்கள் நார்மலாக நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு ஃப்ரேமுக்கு கீழே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டோன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்டோனை லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டிக்கலாம். நீங்கள் ஸ்டோன் வேணான்னா நீங்கள் பீடு வந்து 5mm பீடு, 4mm பீடு கூட இந்த ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லையா, இப்போ நாட் போட்ட பிறகு என்ன பண்ணோன்னா இந்த ரைஸ் பீடு இப்போது நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஃப்ளவர் டிசைனில் வேணுனாலும் நான் வந்து 1 2 3 4 5 லைன் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு அதை விட கூட வேணும்னா 6 லைன் வரையலாம், இல்லை கம்மியாக வேணும்னா 4 லைன் வரையலாம். எத்தனை லைன் வேணுமோ நீங்கள் வந்து வரையலாம். இப்போ நான் கீழே வந்து த்ரெட்டை வந்து மேலே எடுத்துட்டேன். நாட் வந்து கொஞ்சம் பெருசாக போடுங்க, இல்லைன்னா மேலே வந்துடும். இது வந்து ப்ளவுஸோட மிடிலெலாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது பேக் சைடு இருக்குது இல்லையா, பேக் சைடில் வந்து மிடிலில் வந்து நம்ம அங்கங்கே இது வந்து நம்ம இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து போடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து த்ரெட்டை மேலே எடுத்துட்டு அதில் ஒரு ரைஸ் பீடை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் பீடை ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக வந்து ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும். ஓகேவா? போட்டுட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ணோன்னா நான் பீட் சொன்னேன் இல்லையா, அந்த பீடை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பீடை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும் போது பார்த்து எடுக்கணும். த்ரெட்டாக வந்து அறுந்து போயிடும். ஸோ நீங்கள் பார்த்து இது வந்து மேலே வந்து எடுக்கணும். இப்போது நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ எடுத்த பிறகு என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட்டை வந்து நம்ம அப்படியே நாட் போட்டு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி ஆரம்பிக்கலாம். இல்லை நாட் போட கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வந்து இது பக்கத்துலே நம்ம இந்த ரைஸ் பீட் எடுத்தோம் இல்லையா, இது பக்கத்துலேயே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடலாம். பக்கத்தில் போட்டுட்டு வந்துட்டு இதை பாருங்கள், பக்கத்துலேயே குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டும் நம்ம நாட் போடாமலையும் இந்த ரைஸ் பீட்டில் வந்து நம்ம அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து பண்ணலாம். நான் இப்போ இந்த சைடு வந்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இந்த சைடு லைன் போட்டனால குட்டி குட்டியாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்டேன். போட்ட உடனே பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் ஒரு ரைஸ் பீடு வந்து எடுங்க. ரைஸ் பீடு எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டிச் போடுங்க. போட்டுட்டு ஒரு 2mm பீடு வந்து ஆட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம இதை மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நாட் போடுறது வந்து எல்லாருக்கும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது, கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அவங்களாம் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். பக்கத்துலேயே பாருங்கள் குட்டி குட்டியாக ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம கீழே வந்து அதை எடுத்துகிட்டு வரும்போது நீங்கள் வந்து கிளாத்தோட கலருக்கு நீங்கள் த்ரெட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த ஸ்டிச்சு போட்டோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் கலர் மாற்றி போடும்போது நீங்கள் பண்ண அந்த ஒர்க்கு வந்து தெரியும். ஸோ அதனால நாங்கள் சொல்கிறோம், எப்போவுமே நீங்கள் வந்து எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு த்ரெட் எடுத்துக்குங்க. பார்த்தீங்களா, இது பக்கத்துலேயே நம்ம வந்து அழகாக போட்டுட்டோம். இப்போ ஒரு இப்படியும் நீங்கள் போடலாம், இல்லை ஃபஸ்ட்டு வந்து 2mm பீட் 3mm என்ன பீடு இருக்கோ அதுவும் நீங்கள் நீடில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரைஸ் பீடை நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, இப்படியும் வந்து நீங்கள் போடலாம். ஒன்று ஒன்றாவும் நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு
ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. நான் ரெண்டாவே நான் போடுறேன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து போடலாம். ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போல் போட்டுக்குங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த பீடு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு காரணம். இப்போது நம்ம வந்து ஒன்றா போடும் போது அந்த ஸ்டிச்சு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்து போடும் போது அது கொஞ்சம் நகர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒன்றாவே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஒர்க்கு நிறைய இருக்கும்போது இது அப்புறம் சேர்த்தும் நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வந்து ப்ரோச்சஸ் கிளாஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வந்து நான் இப்போ 1 by 1 நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க. ஏன்னா உங்களுக்கெல்லாம் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். இதுக்கு என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் வந்து லைக் கொடுங்க. அது எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும், எனக்கு வந்து என்கரேஜாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம சிம்பிளாக தான் நம்ம போடுறோம். இப்போ வந்து நம்ம லைன் போடும் போது எப்படி இருந்தது, ஏதோ நம்ம வந்து பீடு இல்லாமல் ரைஸ் பீடு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி போட முடிஞ்சாலும் நம்ம வந்து போடலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம். இல்லை இதுக்கு பதிலாக வந்து நான் சுகர் பீடு வந்து ஆட் பண்ணுறேன், சுகர் பீடு ஆட் பண்ணி போடலாமான்னா சுகர் பீடு ஆட் பண்ணலாம். நிறைய பீடு வந்து ஷேப் இருக்கு இல்லையா, 2 mm பீட், 3 mm பீட், எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த ஃப்ளவர் டிசைனில் வந்து நான் வந்து 5 பெட்டல் இருக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். பார்த்தீங்களா, இது வந்து ஒன்றா நம்ம போடும் போது இது வந்து அழகாக இருக்குது. நம்ம 2 இதுவும் சேர்த்து போடும் போது இது கொஞ்சம் தூக்கின்னு இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த ரைஸ் பீட் தனியாக போட்டு அதுக்கப்புறம் இந்த பீடை வந்து நீங்கள் தனியாக போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தனித்தனியாகவே போடுங்க, சிங்கிளாகவே போடுங்க. பார்த்தீங்களா, இப்போ இந்த சைடு போட்டுட்டு நீங்கள் வந்து இதுவாக 6 பெட்டல் வேணும்னா 6 பெட்டல் நீங்கள் வந்து போடலாம். 5 பெட்டல் வேணும்னா 5 பெட்டல் வந்து போடலாம். இங்கே நம்ம வந்து இப்போது ஃபினிஷ் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்கள் நாட் போட்டு பழக பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளுக்கு எண்ணாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணுவோம். இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.